ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலம் வாங்குவோர் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களில் பெய்ரா வெளியிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக ஆதார் பட்டா இணைப்பது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மக்கள் பாடுபட்டு உழைத்த பணத்தை கொண்டு நிலத்தை வாங்குவாங்க. சில விஷயங்களில் உள்ள நுணுக்கங்களை கவனிக்க தவறுவாங்க. நிலம் பதிவதற்கு முன்பு தமிழக பதிவுத்துறையின் வழிகாட்டு மதிப்பு என்ன என்பதை பதிவுத்துறையின் அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட நிலத்தில் வில்லங்கம் இருக்குதா, எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கல்களையும் தவிர்க்கலாம் என்ற வல்லுநர்கள் அறிவுறுத்தி வராங்க. அந்த வகையில் பெய்ரா சில அறிவுறுத்தல்களை தமிழக மக்களுக்கு அறிவித்துள்ளது. ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நிலம் வாங்கும் முன்பு பதிவுத்துறையின் வழிகாட்டு மதிப்பு என்ன என்பதை பதிவுத்துறையின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஓரளவு நிலத்தின் மதிப்பு அறிய முடியும். எனினும் நேரிலும் சம்பந்தப்பட்ட நிலத்தை பார்க்க வேண்டும். மனையின் விலை நிலவரம் என்ன, பட்டா புறம்போக்கு நிலமா அல்லது கோயிலுக்கு சொந்தமான நிலமா என்ற விஏவை தொடர்பு கொண்டு உறுதி செய்ய வேண்டியது அவசியம். அதற்கு பிறகே நிலத்தின் பற்றின முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அடுத்ததாக, யாரிடம் இந்த இடத்தை விலைக்கு வாங்குறீங்களோ அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான நில ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். அதாவது கடந்த நிலத்தின் பழைய உரிமையாளர்கள், இப்போதைய உரிமையாளர்கள், தாய்ப்பத்திரத்தின் விவரங்கள் சரியா, அசல் பத்திரம் அனைத்துக்குமே இருக்கிறதா, சம்பந்தப்பட்ட நிலம் அல்லது வீட்டின் மீது ஏதாவது கடன் உள்ளதா, அடமானத்தில் உள்ளதா போன்றவற்றைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நில அளவையர்கள் உதவியுடன் அந்த நிலத்தின் நீளம் அகலம் சரியாக இருக்கிறதா என்பதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் எனவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழலில் பொதுமக்களின் வசதியையும் நன்மையையும் கருத்தில் கொண்டு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு, அதாவது பெய்ரா, சில பொதுவான தகவல்களை நம்முடைய சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்குது. அதில் பட்டாவுடன் ஆதார் இணைப்பதன் அவசியம் குறித்து விவரித்துள்ளது. நம்மால் வாங்கப்பட்ட நிலம் நமக்கே பாதுகாப்பாக இருக்க அது வருவாய்த்துறை ஆவணங்களில் சரியாக பதிவாகி இருக்கணும். அதற்காகவே பட்டா என்பது முக்கியமான சொத்து ஆவணமாக கருதப்படுது. அந்த பட்டாவுடன் நம்முடைய ஆதார் எண்ணை இணைப்பது அரசு தரவுகள் சரியாக இருக்கும் விதமாகவும் அடையாள முறையாக இருக்கும் விதமாகவும் உதவுது. இது ஒரு கட்டாய நடவடிக்கையாக மாறி வருது. இன்னும் சேர்க்காம இருந்தீங்கன்னா, பட்டாவுடன் ஆதாரை இணைக்காமல் இருந்தீங்கன்னாக்கா தயவு செய்து இப்பயே இணைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்துக்கிட்டே இணைத்துக் கொள்வதற்கு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டு தான் பார்த்தீங்கன்னா eservice.tngov.in என்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு ஆதார் லிங்கின் ஃபார் பட்டா என்ற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யும்போது உங்களுடைய மாவட்டம், வட்டம், கிராமம் மற்றும் பட்டா எண் உள்ளிட்ட விவரங்களை நீங்கள் கொடுத்தாங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் மற்றும் மொபைல் எண் நம்பரை நீங்கள் தகவலாக பதிவு செய்ய வேணும். ஸோ பதிவு செஞ்ச உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் திரும்ப உள்ளீடு செய்யும்போது செய்த உடனே உங்களுக்கு சப்மிட் பட்டன் காமிக்கும். ஸோ சப்மிட் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆதாரும் உங்களுடைய பட்டாவும் இணைக்கப்பட்டு விடும். ஒருவேளை நீங்கள் நேரில் சென்று தான் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க, ஆன்லைனில் பண்ண விரும்பல, ஆஃப்லைனில் தான் பண்ண விரும்புகிறீங்கனாக்கா உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகம், விஏஓ அல்லது ஆர்ஐஓ ஆஃபீஸ் என்று ஆதார் நகல் மற்றும் பட்டா நகலை நீங்கள் கொடுத்து விண்ணப்பிக்கலாம். பட்டா வேறொரு பெயரில் இருக்குது, ஆதார் என்னுடைய பெயரில் இருக்குது, அதை இணைக்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இணைக்க முடியாது. பட்டாவில் இருக்கும் பெயரும் ஆதாரங்களில் இருக்கும் பெயரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இல்லையெனில் உரிமை மாற்ற, அதாவது நேம் டிரான்ஸ்ஃபர் செய்த பின்னு இணைக்கலாம். ஒரே பட்டாவிற்கு ஒருவருக்கு மேல் ஆதார் இணைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. தற்போது ஒரு உரிமையாளரின் ஆதார் மட்டுமே இணைக்க முடியும். இப்போதே அதற்கான வேலையை உடனே செய்யுங்க. எதிர்காலத்தில் நில உரிமை சிக்கல்கள் வரும். முக்கியமாக அரசு நிவாரணங்கள், மானியங்கள், வேளாண் உதவி போன்றவற்றை பெற முடியாமல் போகலாம். சர்வே, அடங்கல் போன்ற சேவைகள் மூலம் நீங்கள் நில தொடர்பான தகவல்களை நேரடியாக பெற முடியும். எனவே நிலம் வாங்கியது மட்டும் போதாது, அதன் உரிமை அரசு தரவுகளில் உறுதிப்படுத்தும் முக்கியமான கட்டமாக ஆதார் இணைப்பு இருக்குது. இது அரசு பரிந்துரைக்கும் பாதுகாப்பு நடவடிக்கையிலேயே பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இப்போதே இணையதளம் சென்று இந்த ஆதார் இணைப்பை பட்டாவுடன் இணைத்துக் கொள்ளுங்க. சிக்கல் இல்லாத நில உரிமைக்கு இது அவசியம் என பெய்ரா தெரிவித்துள்ளது. ஸோ இந்த ஒரு அறிவு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே நிலம் கஷ்டப்பட்டு வாங்குவாங்க. அந்த நிலத்துடைய டாக்குமெண்ட் சரியாக வெரிஃபை பண்ணாமல் ஒரு சில சிக்கல்களை மாட்டிக்கொள்வாங்க. ஸோ அதனால் நீங்கள் நிலம் வாங்குறது மட்டும் உங்களுடைய வேலை கிடையாது. நிலம் வாங்குற அந்த நிலத்துடைய டாக்குமெண்ட்டை கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ அது நல்ல நிலமா, அது வேலை கடன் இருக்குதா, அது புறம்போக்கு நிலமா இல்லை கோயில் நிலமா, எந்த வகை சார்ந்த நிலம், அதோட நில பரப்பளவு கரெக்டாக இருக்கா, ஆக்கிரமிப்பு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இதுபோல் எல்லா
சந்தேகங்களையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ண அப்புறமா நிலத்தை வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யணும். பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய நிலத்தை வந்து உங்களுடைய பெயரில் பட்டா வந்து மாற்றிக்கொள்ளணும். ஸோ அப்படி மாற்றினீங்கன்னா உடனடியாக உங்களுடைய ஆதாரை வந்து இணைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் இணைக்க முடியல அப்படின்னாக்கா உங்களுடைய ஆர்ஏ அல்லது விஓ ஆஃபீஸ் என்று நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வழிகாட்டல் முறையில் நீங்கள் வந்து நிலம் வாங்கினாக்கா உங்களுடைய நிலம் வந்து பாதுகாப்பான முறையில் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு சிக்கல் தான். ஸோ நிலம் வாங்குவோர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நிலம் வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.